ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனில் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து இந்த வர்ஷிப்பை பற்றின ஒரு சீரீஸை கவனிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் அண்ணன் ஒவ்வொரு லெட்டரையும் அழகாக நம்மளுக்கு விளக்கி சூப்பராக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது மூலமாக அநேக யங் பீப்புள் ரொம்பவே பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். வி ஆர் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த சீரீஸ் நம்ம கவனிக்கலாம். வழக்கமாக நம்ம ஒரு கேள்வியோட அண்ணகிட்ட ஆரம்பிப்போம். இந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, இது வரைக்கும் நிறைய அதோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லியிருக்காரு. இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ளஷர் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இட் ப்ளீசஸ் காட்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் நம்மளை படைச்சது அந்த நோக்கத்தால் தான், இட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட் இன் அவர் லைஃப் அப்படின்ட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வாரமும் அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். ஆனால் ப்ரைஸ் லார்ட்னா, ஆனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வர்ஷிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நம்ம இந்த வாரத்துக்கான லெட்டருக்குள்ளே நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் வேறு என்னென்ன இருக்குண்ணா? கண்டிப்பாக வர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் அ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. நாம் நிறைய இம்பார்ட்டன்ஸை நம்ம படிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி நான் முக்கியப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, ஆராதனை ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் ஆராதனை. அதுதான் ரொம்ப அழகாக பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களானா 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அதை அவர் ரொம்ப அழகாக எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லும்போது சொல்லுவார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் என்ன இருக்குன்னா, உங்களை இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் கர்த்தர் உங்களை ஒரு பரிசுத்த ஜனமாக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். அப்படின்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்லேருந்து, இன்னொரு விதமாக சொன்னால் உலகத்தின் ஜனங்களிலிருந்து, ரட்சிக்கப்படாத ஜனங்களிலிருந்து, விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள், தேவனை அறியாத மக்கள்கிட்ட கர்த்தர் நம்மளை ஏன் ரட்சித்து பிரித்தெடுக்கிறார் அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கணும். ஸோ இன்னொரு விதமாக சொன்னால் நாம் தான் ஆண்டவருடைய சவுண்ட் போர்ட்ஸ் இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தர் நம்மளை அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. ஸோ we have to sing forth his praises, we have to exalt his name in this earth. அப்போ நம்முடைய பர்பஸே அதான். இப்போ நம்ம எதுவுமே ஒரு காரியம் ஒரு பர்பஸ்க்காக நம்ம செஞ்சுட்டு அதை அது நிறைவேறலைன்னா நம்ம நிச்சயமாக அதை ஜங்கில் தான் போடுவோம் இல்லை. இப்போ உதாரணமாக இந்த ஒரு மைக் இருக்குது, இப்போ அதோடைய பர்பஸ் அது நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது இட் வில் கோ டு த த்ராஷ். நிறைய வேளையில் நம்ம வீடுகளில் கூட சில பொருட்கள் ஒரு காலத்தில் பயன்பட்டுச்சு, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகாது, அது யூஸ் ஆகாமல் போயிடும். அது உடஞ்சிருக்கலாம், அது வீக் ஆகிருக்கலாம், அது ரொம்ப பழசாக போயிருக்கலாம். இட்ஸ் நோ லாங்கர் சர்விங் த பர்பஸ் தான். நம்ம என்ன பண்ணுவோம், யார்ட்டையாவது கொடுத்துருவோம், அல்லது தூக்கி ஜங்கில் போட்டுருவோம், அல்லது விற்றே கூட விட்டுருவோம். ஸோ ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்தது, தெரிந்தெடுத்தது, ஏற்படுத்தினது எதுக்குன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவரை நம்ம துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்போ அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவாங்க. அப்போது நம்முடைய பர்பஸ், இன்னொரு விதமாக சொன்னால் நம்மளை ஆண்டவர் மற்றவர்கள் பிரித்தெடுத்ததுக்கு காரணமே வர்ஷிப்பு தான். அப்போது அந்த வர்ஷிப்பை நம்ம நிறைவேற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தட் இஸ் வை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமே அல்லது நம்முடைய நோக்கமே நாம் மற்றவங்கள்ட்ட பிரித்தெடுக்கப்பட்டதுக்கே காரணம் வர்ஷிப். அப்போது நம்ம நிறைய வேளை நம்ம நினைக்கிறோம் எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு 2 கொம்பு முளைக்கிறது இல்லை, we don't have any extra items added to our body. ஃபிசிக்கலாக எந்த சேஞ்சும் கிடையாது நம்மகிட்ட. ஆனால் எப்படி நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிந்து கொள்வாங்க, அவங்க இனங்காணுவாங்க, அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த அடையாளத்தில் ஒன்று என்னன்னா அவங்களோட வாயில் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும் இல்லை. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலேருந்து வராதில்ல. அப்போது நம்ம ஜனங்க நம்மளை பார்க்குறாங்க, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன்னா உன் வாயில் என்ன இருக்குன்னா கர்த்தருடைய துதி இருக்குது. ஸோ தட் ஷோஸ் தட் யூ ஆர் அ வெசல்
ஆஃப் ஆனர். நீ கனத்திற்குரிய ஒரு பாத்திரம், கர்த்தருடைய துதியை அறிவிக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், மற்றவர்கள்ட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டு சுத்திகரித்து வச்சிருக்கிறார் ஃபார் ஹெவன்லி பர்பசஸ், ஃபார் அ ஹோலி காலிங். ஸோ அதை உணரணும். அதனால தான் வர்ஷிப் வந்து நம்முடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஸோ இந்த வாரத்துக்கான நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம 4 லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். WORS 4 லெட்டர்ஸு. இந்த 4 லெட்டர்ஸ்க்கும் வந்து என்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ஷிப் அண்ணன் சொல்லியிருக்காருன்னு நம்ம ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். வர்ஷிப்பில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து W அப்படின்ற லெட்டருக்கு நான் எடுத்துகிட்ட வேர்டு வந்து என்னன்னு சொன்னால் வேர்ட்ஸ். ஸோ வர்ஷிப்பில் வந்து வேர்ட்ஸ் ஆர் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் வர்ஷிப். ஏன்னா வேர்ட்ஸ் ஆக்சுவலி கிவ் அஸ் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம வந்து மனுஷன் வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏரியாஸ் வந்து என்னன்னு கேட்டால் அவனோட வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா எந்த மிருகத்துக்கோ எந்த ஒரு லிவிங் பீயிங்க்கோ இல்லாத ஒரு திறமை வந்து கடவுள் மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. என்னன்னு சொன்னால் பேச்சு திறமை. நோ creature in this world can ever communicate its ideas using words. They only make noises or sounds. நம்ம மட்டும்தான் இன்டெலிஜென்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரே எக்ஸ்ப்ரெஷன், ஒரே இமோஷனை வந்து பலவிதமான வேர்ட்ஸ் மூலமாக நம்முடைய ஹார்ட்டில் உள்ள தாட்ஸ், இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இட்ஸ் இன் வேர்ட்ஸ். அது வந்து வர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? த செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ஷிப், அப்படின்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னால் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டர் இன் வர்ஷிப். ஃபார் ஆர்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். லெட் எவ்ரி திங் பி டன் இன் டிசிப்ளின் அண்ட் இன் ஆர்டர். எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாக செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ வர்ஷிப்பில் வந்து ஆர்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். R stands for whatனா? ஓகே, என்னுடைய லிஸ்ட்டில் வந்து R அப்படின்ற வார்த்தையை வந்து the word that I've taken is the word reverence. Reverence அப்படின்ற வார்த்தை. ஆனால் S stands for என்னன்னா? S அப்படின்ற எழுத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து சாங்ஸ். வர்ஷிப்பில் வந்து சாங்ஸ் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடத்த வந்து அது பிடிச்சிருது. ஸோ சாங்ஸ்ன்னும் போது that word has a bigger connotation. It should also include the part of music. Music and song, அதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் அதை. சரிங்கண்ணா, இப்போ வந்து இந்த வாரத்துக்கான நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம்ண்ணா. ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் வந்து 4 ஆஸ்பெக்ட் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த வாரம் வந்து லெட்டர் வந்து H. ஸோ வாட் டஸ் H டினோட்னா? ஓகே, நாம் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒன்று படிச்சுட்டு வந்தோம். இட் டசன்ட் மீன் தட் திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து வர்ஷிப்பில் உள்ள ஆஸ்பெக்ட்ஸை வந்து இந்த ஒரு 7 லெட்டர்ஸ்க்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸோ பீப்புள் கேன் ஈஸிலி ரிமெம்பர். அதான் இப்படி தான் பைபிளில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பைபிளில் நமக்கு வர்ஷிப் பற்றி சொல்லி கொடுக்கப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம ஒரு 7 லெட்டர்ஸில் நம்ம ஒரு 7 வேர்ட்ஸாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு இருக்கிற வார்த்தை வந்து ஹெச்சில் வந்து வர்ஷிப்பில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னு சொன்னால் the importance of honoring God. Okay. ஆண்டவருக்கு நம்ம கனம் கொடுக்கிற ஒரு நேரம் வந்து அவரை கனப்படுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுக்கறது வந்து வர்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். வர்ஷிப் இஸ் நாட் அ பிளேஸ் வேர் த வர்ஷிப்பர் இஸ் கெட்டிங் ஆனர்ட். ஆராதிக்கிறவங்க வந்து கனம் பெற இடம் கிடையாது. அது ஆராதிக்கப்படுகிற தேவனுக்கு நாம் வந்து கனத்தை செலுத்தி அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாவப்படுத்தி அவரை நாம் உயர்த்தி நாம் பேசுகிறது தான் ஆராதனை அப்படின்றது. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம ஜாக்கிரதையாக நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். சரிங்கண்ணா, இப்போ நம்ம வந்து ஆண்டவருக்கு கனம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம கரெக்டாக கனம் கொடுக்குறோமா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, ஏதாவது சிம்பிளாக ஏதாவது சொல்ல முடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் நான் வந்து இதை பற்றி நிறைய பேச முடியும். பட் ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து இட் கேன் பி அ சிங்கிங் செஷன் அல்லது என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனை தானே. ரோமன்ஸ் 12:1 and 2 வாசிக்கும் போது இதுவே புத்தி உள்ள ஆராதனைன்னு வாசிக்கிறோம். அதை பற்றி பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் தான். உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போது நாம் வந்து வெதர் இட் இஸ் லைஃப் ஆர் இட் இஸ் அ
செஷன் ஆஃப் சிங்கிங் அண்ட் வர்ஷிப்பிங் அண்ட் க்ளோரிஃபைங் காட் எதுவாக இருந்தாலும் சரி, அது முடியும் போது நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அதுவே நமக்கு சொல்லும். நான் வந்து என்னுடைய லைஃப் மூலமாக நான் கர்த்தரை ஆனர் பண்ணியிருக்கேன்னா. ரெண்டாவது என்னுடைய வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், வெதர் நான் வந்து வர்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஐ குட் பி த பர்சன் ஹூ இஸ் லீடிங் எ வர்ஷிப் சர்வீஸ், எதுவாக இருந்தாலும் சரி, இதனுடைய முடிவில் வந்து நான் ரொம்ப கனம் பெற்றேன்னா ஆண்டவருக்கு கனம் வந்துச்சா, வாஸ் காட் க்ளோரிஃபைட் இன் ஆல் ஆஃப் திஸ் அப்படின்றது வந்து நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம மனசாட்சி வந்து அது நிறைய வேளை இட் கேன் ஸ்பீக் த ஹார்ட் ட்ரூத். நம்ம நிறைய வேளை அதை சைலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இன் மோஸ்ட் கேசஸ் இட் வில் டெல் அஸ் த ரியாலிட்டி ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன். இருக்கிறத இருக்கிற வண்ணமாக, எப்படி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் கொடுத்த உடனே என்ன நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கோ அது அப்படியே பிரிண்டில் வருமோ, அந்த மாதிரி நிறைய வேளை கான்ஷியன்ஸ் வந்து இட் ஜஸ்ட் டெல்ஸ் அஸ் த ரியாலிட்டி. அப்போது மத்தேயுல வாசிக்கிறோம், உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும் அப்படின்னு. அப்போது நம்ம லைஃப்பை பார்த்து நம்ம சொல்லணும். நம்ம வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்ருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளும் பார்க்குறாங்க, புறஜாதிகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கை வந்து கனமுள்ளதாக இருக்கா, என் லைஃப் வந்து ஒரு ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன் ஆண்டவருக்கு, ஒரு சாக்ரிஃபைஸாக நான் வாழ்கிறேன்னா, அது வந்து அநேகருக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துதா அப்படின்னு யோசிக்கும் போது அது நம்முடைய மனசாட்சியை நம்மகிட்ட பேசும். இந்த இடத்துல நம்ம கனப்படுத்துகிறோம், இந்த வாழ்க்கை முறையின் மூலமாக தேவனுக்கு பெரிய ஒரு அவப்பெயர் வருது அப்படின்றத நம்ம வாழ்க்கை சொல்லும். அதே போல் ஒரு வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் முடியும் போது நமக்கு தெரியும், இன்றைக்கி நான் யாரை ரொம்ப ஷோகேஸ் பண்ணேன், என்ன ஷோகேஸ் பண்ணனா, என் டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணனா, என் குரலை ஷோகேஸ் பண்ணனா, என்னுடைய கிஃப்ட்ஸை ஷோகேஸ் பண்ணனா, அல்லது கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்தி என்ன நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டேன்னா. அந்த யோவான் சொல்கிறார்ல, லெட் ஹிம் இன்க்ரீஸ் லெட் மீ டிக்ரீஸ், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து கான்ஷியஸாக தேவனை நம்ம வந்து ஆனர் பண்ணுறோமா, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய ஆராதனை நேரங்கள் மூலமாக நம்ம கர்த்தரை கனப்படுத்துகிறோமா அப்படின்றது நம்முடைய மனசாட்சி சொல்லும். So that's a very simple way to find out if we are really on the right track. Yes. Okay. இந்த ஹானரிங்னா எப்படிண்ணா, இது எப்படி நாங்கள் விளங்கிக்கிறது? ஸோ பைபிள்லேருந்து சில விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கோடிட்டு காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. Throughout the Bible, worship has been established from eternity to honor God. தேவனுக்குரிய மகிமையை செலுத்துவதற்காக தான் ஆராதனை என்பது நித்திய காலமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து எப்படின்னா, நேற்றுக்கு ஒருத்தருக்கு ஆனரு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஆனர் அப்படிலாம் கிடையாது. இப்போ இட் இஸ் நாட் லைக் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸில் பாருங்கள், போன எலெக்ஷனில் ஒருத்தருக்கு ஆனர் இருக்கும், இந்த எலெக்ஷனில் இன்னொருத்தருக்கு ஆனர் இருக்கும். ஸோ த ஆனர் அப்படின்ற சீட் வந்து மாறிட்டே வரும் இல்லை. எவ்ரிபடி இஸ் நாட் கோயிங் டு பி இன் த சேம் சீட் ஃபார் எவர். ஸோ அந்த இடத்த வேறு யாராவது ஒருத்தர் வந்து எப்போவுமே ஆக்கியபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ பெர்மனண்ட் சீட். ஆனால் வர்ஷிப் பண்ணி அப்படின்னும் போது God is not going around in a musical chair. ஸோ ஒரு 1000 years முன்னாடி காட் வாஸ் வெரி வெரி பாப்புலர், வெரி ஆனரபிள். நவ் கொஞ்சம் இறங்கிடுச்சு அவருக்கு, இப்போ வந்து வேற ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அப்படிலாம் கிடையாது. நித்திய காலமாக அவர் என்றென்றும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரமாக இருக்கிறாரு. அவர் தலைமுறை தலைமுறையாக கனத்திலும் மகிமையிலும் மேன்மையிலையும் உன்னதத்திலையும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஸோ ஹீ டிசர்வ்ஸ் ஆல் தி ஆனர், ஆல் த க்ளோரி, ஆல் தி அடோரேஷன் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் வித்தவுட் எண்ட். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சில காரியங்கள் புரிஞ்சாலும் சரி, புரியாட்டிலும் சரி, நன்மை நடந்தாலும் சரி, நமக்கு தீமையாக தெரிறதா இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால் ஹீ இஸ் சீட்டட் ஆன் த த்ரோன். அவர் வந்து எந்தெந்த சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஸோ அவர் எல்லாவற்றிலேயும், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், அவர் எல்லா நிலையிலையும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அதனால தான் அவர் கொடுக்க வேண்டிய ஆனரை நம்ம கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய கனத்தை நான் வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நெவர் கிவ் மை ஆனர் டு எனி ஒன். ஸோ அதனால ஆனரிங் காட் இஸ் நாட் அ ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை நீங்கள் முதல்ல விளையும் கொள்ளணும். ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, ஆனரிங் காட் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ பார்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் மற்றவங்களையும் கொஞ்சம் ஆனர் பண்ணுவேன், கடவுளுக்கும் கொஞ்சம் ஆனர் கொடுப்பேன். சில வேளையிலலாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். சில சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தா எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்வாங்களே, இல்லை யாரையும் கோச்சிக்கிடக்கூடாதுப்பா, யாரும் நம்ம மேலே வந்து எரிச்சல் ஏறக்கூடாது, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சுட்டு எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும்போது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு சிந்தையோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு நீ என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இட்ஸ் கால்ட் ஆல் ஆர் நத்திங். ஒன்று கொடுத்தா முழுசாக கொடுத்துடணும், அல்லது எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது ஆனரிங் காட் மீன்ஸ் ஆனரிங் வித்தவுட் எனி பார்ட்டிஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கு பங்கு போட்டு கொடுக்கறது இல்லை. கம்ப்ளீட் ஆனர், க்ளோரி அண்ட் adoration belongs to God. அதுக்கு வந்து வேறு எதையுமே நீங்கள் வந்து சப்ளிமெண்ட் பண்ணவும் முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து யூ cannot replace it with anything else. ஏன்னா இதே சோதனை இயேசுக்கு வந்துச்சு. பிசாசான வந்து இயேசுவை வந்து உயர்ந்த மலை கொண்டு போய் எல்லா பூமியின் மகிமைகளை காமிச்சு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன், நீங்கள் என்கிட்ட வணங்கி எழுமுனா போதும் அப்படின்னா, இப்போ உடனே அவர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை மாத்திரம் நீ பணிந்து கொள்ளணும், அவருக்கு மட்டும்தான் நீ ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம். அப்போது ஆனர் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பெர்மனண்ட் ஆஸ்பெக்ட் when it comes to God. தேவனுக்கு முன்பாக என்றென்றும் அவர் கனத்திற்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராக அவர் இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து ஆனரிங் காட் ஹஸ் நோ பார்ட்டிஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்லாம் கிடையாது, முழுவதும் அவருக்கே நாம் ஆனர் பண்ணணும் அப்படின்றது வந்து வேதத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்குது. சரிங்கண்ணா, இப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக எடுத்திங்கன்னா எந்த மாதிரிலாம் ஆண்டவரை வந்து நம்ம வர்ஷிப்பில் ஹானர் பண்ண முடியும்? வாட் ஆர் த வேஸ் டு ஹானர் காட் இன் அ வர்ஷிப்? ஓகே, நம்ம பொதுவாக வந்து வேர்ல்ட் ரிலிஜன்ஸ் மற்ற ஃபெய்த்ஸ்லாம் பார்த்தோம்னா when they say they honor God, it is more of a physical activity. இல்லை, ஃபிசிக்கலாக பண்ணுவாங்க. சில பேர்லாம் ரொம்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி உருக்கமாகிடும், அப்படியே சாஷ்டாங்கமாக வந்து விழுந்துருவாங்க, தரையில் உருண்டுவாங்க, புரளுவாங்க. அவங்க வந்து தங்களுடைய காணிக்கைகளை பயங்கரமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில பேர் நிறைய பலிகளெல்லாம் செலுத்துவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க, அவங்களுடைய சரீரங்களை ரொம்ப ஒடுக்கிடுவாங்க ஃபாஸ்டிங் மூலமாக, விரதங்கள் சொல்லுவாங்க. அப்புறமா நீண்ட பில்கிரிமேஜஸ், எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் அப்படியே வெறுங்கால நடந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஐ திங்க் இட் வாஸ் இன் நேபாள்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு 2 கையில் வந்து 2 கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக ரோட்டில் அப்படியே தவுண்டு அப்படியே தேய்ச்சி நடந்து போகிறத பார்த்தேன். ஸோ அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு டெம்பிளுக்கு போகும்போது இந்த மாதிரி விரதம் பண்ணிட்டாராம், இந்த மாதிரி நான் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி சேருவேன்னு சொல்லிட்டு எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் ஃபார் மெனி மந்த்ஸ் அப்படியே அவர் தொடர்ந்து அந்த ஃப்ளாட்டாக தன்னை வந்து ப்ராஸ்ட்ரேட் பண்ணி அப்படியே தன்னையே இழுத்து உடம்பு அப்படியே இழுத்துட்டு போகிறத வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாச்சு. அப்போ பொதுவான உலக மக்களுடைய சிந்தனை என்னன்னா, கடவுளுக்கு கனம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம என்ன காமிக்கிறோம் அதுதான் அப்படின்னு. ஆனால் பைபிள் வந்து வெறும் ஃபிசிக்கலாக நம்மகிட்ட பேசலாம். அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் மல்கியாவில் வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் ஆண்டவர் வந்து அங்கே பேசுவார். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஆண்டவர் கேட்குற கேள்வியை பாருங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ வந்து என்னை தகப்பன்னு சொல்கிற, என்னை வந்து தேவன்னு சொல்கிற, அந்த கனம் எங்கே அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே நாங்கள் எங்கே உங்களை கனப்படுத்தணும், எப்படி அசட்டை பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் வந்து அது கொடுத்த ஆன்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தெரியும், 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உடஞ்சி போன கால் உடையது, நசல் கொண்டது, அப்படி குறைவுள்ள மிருகங்கள்லாம் கொண்டு வந்து என் முன்னாடி படைக்கிறியப்பா. ஒரு அரசனை கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு ஆடுக்கோ ஒரு மிருகத்துக்கோ ஒரு உடஞ்சி போன கால் உள்ளதை போய் நீ ஆஃபரிங்காக கிஃப்டாக கொடுக்குறேன்னா அது கனம் உள்ளதாக இருக்குமா? அப்போ எனக்கு மட்டும் ஏன் அப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஆண்டவரை வந்து கனப்படுத்துறதுக்கு there is an aspect. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் மனசில் கடவுளை நினச்சிக்கிறோம், நாங்கள் மனசில் ஆண்டரை ஆனர் பண்ணுறோம் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கலாக அவரை டிஸ்பைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய கையினுடைய எல்லா பிரயாசத்தின் பலனாலும் உன் தேவனாய கர்த்தரை நீ கனம் பண்ணு. அதனால தான் வெறுங்கையாக கர்த்தர்கிட்ட நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தும் வெறுங்கையாக வரக்கூடாது. ஏன்னா ஐ ஷோ தட் ஐ ஆனர் காட். உங்களை வந்து ஒரு ஆனர் பண்ணி ஒரு வெட்டிங்க்கு கூப்பிட்றாங்க, வெறுங்கையாக போக முடியாமலாம் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பொருளை போய் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, அல்லது ரொம்ப முடியாமல் போனால் கூட ஒரு கவரையாவது என்ன பண்ணுறீங்க
கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்க. நீங்கள் வெறுங்கையாக கையை வீசிட்டு போனால் சம்டைம்ஸ் தே மே நாட் ஈவன் நீட் எனி கிஃப்ட். பட் அவங்கள கூப்பிட்ட கணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்கல்ல. இப்போ இன்னும் கூட வேற மாதிரி புது ட்ரெண்ட்லாம் வந்திருக்கு. யார் கல்யாணத்துக்கு போகிறாங்களோ வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் வெளியே போகும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு கிஃப்ட்டை ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க, காம்ப்ளிமெண்ட். இது புதுசாக ஒன்று ரீசெண்டாக இது ஒன்று ஆரம்பிச்சிருக்குது. சின்ன பர்த்டே பார்ட்டிஸ் போனால் கூட ஒரு பாத்திரம் ஏதோ ஒன்று கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. தே வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் இல்லை. அப்போ கர்த்தர் வந்து நம்மளை உத்தம ஆசீர்வாதத்தோடு தான் ஒவ்வொரு முறையும் எதிர்கொண்டு வர்றாரு. எங்கெல்லாம் என் நாமம் பிரஸ்தாவப்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் நான் வந்து உங்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் எப்பவுமே கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஆனால் அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவற்றை வரும்போது ஃபிசிக்கலாக யூ ஷோ தட் யூ ரியலி ஆனர் மீ, என்ன நீ ஆனர் பண்ணுறேன். ஏன்னா ஏசாமி பாருங்க, காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாராம். அது அவ்வளோ அன்இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு சாதாரண காரியம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஜீசஸ் வில் பி வேஸ்டிங் ஹிஸ் டைம் சிட்டிங் பை த ஆஃபரிங் பாக்ஸில். ஆனால் அவர் வேணும் சொல்லுது, அவர் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம் எப்படி காணிக்க போடுறாங்க அப்படின்னு. அதில் ஒரு பெண் வந்து தன்னுடைய ஜீவனத்துக்குரிய இதெல்லாம் போட்டதை ஆண்டவர் பாராட்டினாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து சீமோன் அப்படின்ற ஒரு லெப்பர் வீட்டுக்கு போனார்ல, அவன் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தான். அப்போ அவர் ரொம்ப குறப்பட்டுக்கிட்டார் அவனை பார்த்து. என்ன சொன்னார்னா, நான் உள்ளே வந்தேன், நீ வந்த நேரத்துலேருந்து நீ என்ன பண்ணல, என் கால்களுக்கு தண்ணி கொடுக்கல, என் தலையில் நீ எண்ணெய் வார்க்கலை. இதெல்லாம் வந்து நீ என்னை இன்வைட் பண்ணிட்ட, ஆனால் நீ என்ன பண்ணல, என்ன ஆனர் பண்ணல. நீ வந்து ஃபிசிக்கலாக யூ டிடன்ட் ஷோ தட் யூ ரியலி ரெஸ்பெக்ட் மீ. என்னை வந்து ஆனர் பண்ணுற, என்னுடைய ப்ரெசன்ஸ் வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீ காட்டவே இல்லை. இல்லை, நீ கிஸ் பண்ணல, நீ அனாயிண்ட் பண்ணல, நீ என் காலை வாஷ் பண்ணல. ஆனால் இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வந்த நேரத்துலேருந்து அவன் என்ன பண்ணுறா, என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, தன்னுடைய கண்ணீரால் என் பாதங்களை அவன் நினைக்கிறா. இல்லை, என்னை வந்து என் தலையை வந்து தன்னுடைய வெளியேற பெற்ற அந்த பரிமள தைலத்தினால அனாயிண்ட் பண்ணுறான். அப்போ ஆண்டர் அதை ஆனர் பண்ணார். Really God honored it. அப்போ physically honoring God in worship is an aspect we should not just discard. சில பேர் இதில் ரொம்ப ஈஸியாக they want to escape. அவங்களுக்கு ஒரு escape clause இருக்கு. என்னன்னா, God sees my heart. Of course God sees your heart. There's no doubt. அதுக்கு நான் அடுத்தது வர்றேன். But this is also a very important aspect when we come and worship God. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக எப்படி நம்ம அப்பியர் பண்ணுறோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோம், நம்ம அதான் உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு சொல்லுது. அப்போ நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்முடைய சத்தத்தின் மூலமாக, நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய காணிக்கைகள் மூலமாக நம்ம கர்த்தரை ஆனர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளிப்படுத்துகிறோம். we honor God through physical expression. நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய லெவலில் நம்ம கர்த்தரை நிச்சயமாக வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். பைபிள் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் வர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போஸ்டர்ஸ் இன் வர்ஷிப் இருக்குது. ஸ்டாண்டிங் அப் அண்ட் வர்ஷிப்பிங், நீலிங் அண்ட் வர்ஷிப்பிங், இல்லை முழங்கால் போயிட்டு ஆராதிக்க, நின்று ஆராதிக்கிறது, கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறது, கை கூப்பி ஆராதிக்கிறது, தரை மட்டும் பணிந்து ஆராதிக்கிறது. இதெல்லாம் வந்து so many aspects இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறோம். அப்போது there's a physical side to worship அப்படின்றத நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியாத ஒரு ஃபேக்ட் அப்படின்றத நம்ம நினைவுக்கு வரணும். சரி, நான் ஃபிசிக்கல் சைட் சொல்லிட்டீங்க டு ஹானர் காட். ஸோ இதோட இன்னொரு சைடு என்னன்னா இருக்கு? இன்னொரு சைடு அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா தி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ஷிப். ஓகே, அது என்னன்னு சொன்னால், தேவனை ஆனர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னு சொன்னால், நாம் தேவனை யாராக நம்ம பாவித்து ஆராதிக்கிறோம். வாட் இஸ் அவர் ஐடியா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது, இஃப் யூ கம் டு த புக் ஆஃப் எக்ஸோடஸ், நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், யூ ஷால் வர்ஷிப் நோ அதர் காட் for Jehovah whose name is jealous, he is a jealous God. வேற எந்த நீ விக்கிரகத்தையோ தெய்வத்தையோ நீ வணங்கவே கூடாது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன் என் மேலே தான் இருக்கணும். ஏன்னா இஸ்ரேலைட் பீப்புள் வந்து அவங்கள சுற்றிலும் எத்தனையோ விக்கிரக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளில் பல இடங்களில் அவங்க பார்த்து வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஏப்ரஹாம் த ஃபாதர் ஆஃப் த ஜூவிஷ் பீப்புள், அவரே வந்து ஒரு காலம் விக்கிரக ஆராதனையில் இருந்து சரித்திரப்படி அவரே விக்கிரகங்களை செய்து விற்றவர்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், சரித்திரத்தில் படிக்கிறோம். அப்போ அவர் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரே தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய தேவனை ஆராதிக்கிறக்கா கர்த்தர் அவரை பிரித்து கொண்டு வர்றாரு. ஆனால் அவங்க ட்ராவல் பண்ண எல்லா கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, விசேஷமாக கேனன், அவங்க பண்ணி வந்து எல்லா ட்ராவல் பண்ண கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா they were all worshipping idols. அவங்களாம் விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க வந்து எகிப்து தேசத்திற்குள்ளே அவங்க வந்து
அந்த பஞ்சத்துக்காக வந்து 430 வருஷம் அவங்க அங்கே தங்கி இருக்கும்போது அவங்க பார்த்ததெல்லாம் என்னன்னு கேட்டால் வெறும் விக்கிரக ஆராதனை தான். இன்ஃபேக்ட் பார்வோனையே ஒரு தெய்வமாக ஆராய்ச்சாங்க. அப்போ எல்லா மிருகங்களை ஆராய்ச்சாங்க, ஊரும் பிராணிகள் எல்லாம் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கடவுளுக்கு, ஒவ்வொருக்கும் ஒரு கடவுள். இன்னைக்கு கூட நீங்கள் ஈஜிப்ட்லாம் போனீங்கன்னா ஒரு கோட் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒரு லயன் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி ஒவ்வொரு மிருகம் எதெல்லாம் பயங்கரம் உள்ளதோ அதுக்கு ஆராதனை நடத்தியிருக்காங்க. நேச்சர் ஆராய்ச்சிருக்காங்க, சன் மூன் ஸ்டார்ஸ் எல்லாம் ஆராய்ச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு கூட எவிடன்சஸ் இருக்கு. அப்போ அப்படி ஒரு கல்ச்சர்ல அவங்க 430 to 450 இயர்ஸ் அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கல்ச்சருடைய இன்புட் அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ ஆண்டவர் அவங்களை வந்து எகிப்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு சொல்றாரு, இங்கே பாரு, நீ அந்த தேவர்களை என்ன பண்ணாத, நீ ஆராதிக்கக்கூடாது. ஒரே தேவன் உன்னை வந்து இவ்வளோ தூரம் ஓங்கிய போயத்தினால் பலத்த கரத்தினால் விடுவித்தவர் ஒரே ஒருவர் தான். அவர் தான் ஜீவன் உள்ளவர் இல்லை. இப்போ அவரை மட்டும்தான் நீ ஆராதிக்கணும். அவர் வந்து ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு தேவன், வேற யாரையும் ஆராதிக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெம்டேஷன் எங்கச்சுன்னா அப்படியே தான் தேவர் கோயிங் பேக் அகேன் அண்ட் அகேன் டு ஐடலேட்ரி. 40 நாள் மோசே மேலே போயிட்டு திருப்பி வரலன்னு உடனே அவங்களுக்கு எல்லாரும் உடனே ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அதை வந்து உட்காந்து வணங்கிட்டு தான் இட் கம்ஸ் ஃப்ரம் த இஜிப்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ். அங்கேருந்து திரும்ப தே வாண்ட் டு கோ பேக் டு த வேஸ் ஆஃப் ஈஜிப்ட். ஆண்டர் ரொம்ப கடுங்கோமனா எத்தனையோ பேர் ஆண்டர் கொன்று போட்டார்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதே போல் நம்ம கானானுடைய எல்லைக்கு வரும்போது கூட ஆண்டவர் மறுபடி வார்ன் பண்ணது என்னன்னா, நீங்கள் அந்த தேவர்களை நீங்கள் ஆராதிக்கக்கூடாது. அந்த தேசத்துக்கு நீங்கள் போய் அநேக தேவர்களை பார்ப்பீங்க, நீங்கள் ஆராதிக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, அன்றைக்கு இருந்த அந்த விக்கிரகங்களை திரும்ப அநேக ராஜாக்கள் வழி விலகி போய் தேவனை வந்து பூரணமாக ஆராதிக்காம அந்த தோப்புகள் அந்த மேடைகள் எல்லாம் சில பேர் அகற்றாமல் இருந்து தேவனுடைய கடுங்கோபத்திற்கு ஆளானாங்க பார்க்குறோம். கடைசியில் ஆண்டவர் அவர்கள் மேல் மிகுந்த கோபமாகி அவர்களை வந்து ஆண்டவர் அவருடைய தேசத்தையே ஆண்டவர் விட்டு சேதறடித்து ஆண்டவர் அந்நிய ஜனங்களை சேவிக்கிற ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது அந்த வர்ஷிப் அப்படின்னும் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் நான் மறந்துடவே கூடாது. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஐ ஹவ் காட் ஒன்லி ஒன் காட் பிஃபோர் மீ. அவரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். அதாவது அந்த இயேசு கொடுத்த சோதனை போல் எனக்கும் சோதனை வரும், ஆனால் நான் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன். வேலையை காட்டிலும் என் தேவனை தான் நான் கனப்படுத்துவேன். என்னோட பணத்தை காட்டிலும் நான் தேவனை தான் ஆராதிப்பேன். மற்ற எந்த அந்நிய தேவர்களுக்கும் நான் வந்து என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன். வேறு எந்த தேவர்களும் என் லைஃப்பில் இருக்கக்கூடியதில்ல. நீ வந்து உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ ஒரு யங் பர்சனுடைய லைஃப்பில் கூட இது வரும். Do you want your job or you want to stand firm for God? தேவனுக்காக நீ நிற்கிறது வைராக்கியமாக நிற்கணுமா, அல்லது வேலையா, உன்னோட பொசிஷனா, உன்னுடைய ஆனரா, உன்னுடைய பணமா, உன்னுடைய அந்தஸ்தா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் வந்து ஒரு நாள் நிச்சயமாக எவ்ரி யங் பர்சன் வில் கோ அண்டர் திஸ் டிலமா. எவ்ரி பர்சன். Do you want your friend, you want God? அந்நிய நுகத்தோடு நீ பிணைக்கப்பட போறியா, தேவனுக்காக தேவ ஜனங்களோடு நீ வந்து துன்பத்தை அனுபவிக்க போறியா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு மோசையை போல நமக்கு ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக வரும். வர்ஷிப்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது, சர்ச்சில் வந்து ஒரு 40 minutes 30 minutes நான் வந்து நின்று ஒரு 10 பாட்டு பாடிட்டேன் வர்ஷிப் பண்ணி. இல்லை, நோ, யுவர் என்டையர் லைஃப் இஸ் வர்ஷிப். அந்த டோட்டல் டிவோஷன் டு காட், மை ஹார்ட் சோல்ட் அவுட் ஃபார் காட். அதான் ஒரு இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்கும்ல, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். இயேசுவின் பின்னே நான் போக துணிஞ்சிட்டேன், இனி பின்னோக்கவே மாட்டேன். கஷ்டம் வரட்டும், நஷ்டம் வரட்டும், சிலுவை எனக்கு முன்பாக, உலகம் என் பின்னால், யாரும் என்னோடு சேராவிட்டாலும் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஸோ அந்த ஒரு டிவோஷன் நமக்கு வந்து தேவை. ஸோ முதலாவது சொன்னேன், ஃபிசிக்கலி வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ஷிப்பிங் காட். ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டும் ஆண்டவரை ஆராதிக்கிறது, விச் இஸ் டோட்டல் டிவோஷன் டு காட். Nobody else can take that place in the throne. Only Jesus is on the throne forever in my life. அதுக்காக என் உயிரே கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா அந்த நாமத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிக்காம தானே மறிச்சே போயிட்டாங்க, எரிக்கப்பட்டாங்கல்ல, எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்க. ஆண்டவரே சொன்னார்ல, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் வந்து எல்லாராலும் பயிக்கப்படுவீங்க, நீங்கள் வந்து எத்தனையோ உபத்திரவங்களை நீங்கள் சகிப்பீங்க. சில பேர் உங்களை கொன்று கூட போடுவாங்க. ஆனால் உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆத்மாவை நித்திய நரகத்தில் போடுகிறவருக்கே நீங்கள் பயந்துருங்கன்னு சொன்னார். அப்போது இந்த ஒரு சாய்ஸ் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த தெரிந்தெடுப்பு அப்படின்றது வரும் வர்ஷிப்பில். ஹூ ஆர் யூ கோயிங் டு வர்ஷிப்? அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா இந்த விக்கிரகத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். இந்த வேலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இந்த பணத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். இந்த பொசிஷன் எங்களுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு தேவை என்னுடைய ஆண்டவர், அவர் தான் நித்தியமானவர். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஆனர் டு காட்
ரொம்ப 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 முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடு என்ன பண்ணுவாங்கன்னா தொழுது கொள்வார்கள். எல்லா இடத்துலையும் தொழுது கொள்வாங்க, ஆனால் ஒரு காலம் வருது அவங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க. வேறு ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் இருக்கானா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலி போயிட்டுருக்கு. ஸோ வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ தேர்ட் ஆஸ்பெக்ட். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இது ஆக்சுவலாக. ஸோ வி saw the physical and we saw the spiritual. பட் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது, which is the heart centered aspect. ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆண்டவர் வந்து மறுபடி இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஜனங்கள் தங்களுடைய உதட்டினால் என்னிடத்துல அவங்க ரொம்ப சேர்றாங்க, ஆனால் இருதயம் எப்படி இருக்குன்னா என்னை விட்டு எப்படி இருக்கு, தூரமாக இருக்குது. அப்போது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கூட திஸ் இஸ் அ சேலஞ்ச் வர்ஷிப்பில் வந்து. அதாவது நம்ம வந்து சில ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் வச்சு செரிமனிஸ், ரிச்சுவல்ஸு, சில டிசிப்ளின்ஸ் தான் நம்ம சர்ச்சில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதை அடியர் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ரெஸ் கோடை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா இட் டசன்ட் டேக் லிட்டில் பிட் ஆஃப் மணி, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இல்லை. ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வந்து கேன் சாட்டிஸ்ஃபை த காங்கிரிகேஷன். அல்லது ஒரு டைமிங் வைக்கிறோம், அந்த டைமிங்கில் தான் வர்ஷிப்னா அந்த டைமை நிறைய பேர் ஆனர் பண்ணுறது கூட தேர் ஓகே வித் இட். இடங்கள் எல்லாமே இந்த ரிச்சுவலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸை வந்து இப்போ எல்லோரும் பாட்டு பாடுங்க, எல்லோரும் கை தூக்குங்கன்னா த ஹோல் காங்கிரிகேஷன் லிஃப்ட்ஸ் அப். கை தூக்க சொன்னாங்க, அது எதுக்கு தூக்க சொன்னாங்க கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்களோ கூட தெரியல. பட் இந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா கியர் அப் பண்ண முடியுது, நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. பட் ஆனரிங் காட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ ஆண்டவரை கனம் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம சரீரப்பிரகாரமாக பண்ணுறோம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மைண்ட் மூலமாக நம்முடைய நாலேஜ் ஆஃப் காடை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்றத விட மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம் வந்து நம்ம இருதயம் எங்கே இருக்குது, உண்மையாக அவரை ஆனர் பண்ணுறோமா, அவரை நம்ம கனப்படுத்துகிறோமா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன்னா. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் வந்து பல தீர்க்கதரிசிகள், அதாவது ஏசாயா, மல்கியா, எரேமியா, இவங்க எல்லாருமே எதை கண்டம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பலிகளை ஏராளமாக கொண்டு வந்துடுறீங்க, ஆனால் வந்து தேவனை கனப்படுத்துகிற கனம் வந்து உங்கள் இருதயத்தில் இல்லை. உங்கள் இருதயம் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப தூரமாக ஆண்டவரை விட்டு இருக்கிறீங்க. ஒரு கிளாசிக்கான வசனம் நம்ம வாசிக்கணும்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நம்ம பார்ப்போமானா, அங்கே ஏசாயா இதை வந்து கடிந்து பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். எப்படி இந்த ஜனங்க வந்து டெய்லி கர்த்தரை வந்து தேடுறாங்களாம், டெய்லி வந்து கர்த்தரை தேடுறாங்களாம், அவருடைய வழிகளை அறிந்து கொள்றதுக்கும் அவங்க விரும்புகிறாங்களாம். அவங்க வந்து அவங்க உபவாசம் பண்ணுறாங்களாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த உபவாசம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டையும் ஒருவருக்கொருவர் விரோதங்களையும் அவங்க வச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி ஜபங்களையும் உபவாசங்களையும் ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு மத சடங்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்க நிறைவேற்றி கொண்டே வந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட அடிக்கடி கடிந்து கொண்டது என்னன்னு சொன்னால், இந்த பரிசேயர் சதுசேயருடைய வர்ஷிப்பெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒருதலாமிலையும் நீங்கள் வெந்தயத்திலையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தசமபாகம் கொடுத்துட்றீங்க, ஆனால் நீங்கள் அதே ஆள் தான் நீங்கள் விதவைகளின் வீடுகளை போய் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பட்சிக்கிறீங்க, நீங்கள் இரக்கத்தையும் நியாயத்தையும் விட்டுட்டீங்க, அன்பை விட்டுட்டீங்க, இருதயபூர்வமாக நீங்கள் கர்த்தர்ட்ட திரும்பலை. நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டதுனால, நீங்கள் வந்து காணிக்கை கொடுத்துறதுனால, தசமபாகம் கொடுத்துறதுனால, ஜெபம் பண்ணிட்டதுனால, நீங்கள் உபவாசம் பண்ணிட்டதுனால நீங்கள் கர்த்தர்ட்ட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடலாம், நீங்கள் ஒரு மாதிரி ஒரு கனவு காண்றீங்க. அது வந்து தப்பு. சரி, ஆண்டவர் இது ஒன்றுமே கண்டம் பண்ணல. நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லலை இல்லை, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, எப்படி ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவர் சொல்லி கொடுத்தார்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் பிடிச்சிட்டாங்க, அதில் வந்து ரிலிஜியஸாக இருந்தாங்க, அதில் செய்யாதவர்களை தண்டனை கொடுத்தாங்க, அதை செய்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. அதாவது ஓய்வுனால அப்பா 10 அடிக்கு மேலே நடக்கக்கூடாது, 50 அடிக்கு மேலே, அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அன்னைக்கு யாராவது ஒருத்தரை இயேசு வந்து அந்த சூம்பின கையுடையவனை ஆண்டவர் வந்து சுகமாக்கிட்டாருன்னு அவரை வந்து நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட்டாரு, மீறிட்டாருன்னு அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அவன் திட்டம் போட்டதை பார்க்கலாம். அவ்வளோ வைராக்கியமாக தங்களுடைய மதத்திற்காக ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், ரொம்ப சில காரியங்கள்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும் பாருங்கள். மதம்ன்ற பேரில் நான் சொல்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் தங்களை அழைச்சி கொள்கிறவங்க, நான் மற்ற மதத்தினரை பற்றி பேசலை, கிறிஸ்தவர்கள் தங்களை அழைச்சி கொள்கிறவங்க மதம் அப்படின்ற பேரில் பில்கிரமேஜ் போகிறாங்கல்ல, அவங்க வந்து ரதங்களை இழுக்கிறாங்க, தேர் இழுக்கிறது, கொடி ஏற்றுறது,
அப்புறமா தான தர்மம் பண்ணுறது, தசமபாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, ஒரு விதமான ஆடை அணிஞ்சுக்கிறது, உபவாசங்கள் இருக்கிறது, விரதங்கள் எடுக்கிறது, இது எல்லாத்துலேயும் வந்து தே ஆர் வெரி பர்ஃபெக்ட். அவங்க வந்து சர்ச்சில் பண்டிகைகள் எல்லாத்துலேயும் ஆசரிக்கிறது, கரெக்டாக டைமுக்கு போகிறது, அந்த விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் கரெக்டாக அவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கும், எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணமாக இந்த லென்ட் டேஸ்ன்னு சொல்லுவோம், 40 டேஸ்னால் அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்களாம் கல்யாணங்களை பற்றி பேச மாட்டாங்க, விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த மாட்டாங்க, எதையுமே கொண்டாடவே மாட்டாங்க. அன்றைக்கு ஒரு துக்க நாட்களாக ஆண்டவருடைய பாடு மரணங்கள்லாம் தியானம் பண்ணணும். See, this is the religious aspect. இது வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். இதில் நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான்னு வாசிக்கிறேன். ஆனால் நாட்களை விசேஷித்துக் கொள்கிற தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஏதாவது ஃபிசிக்கலாக பண்ணிட்டேன்னா ஐ எம் ஆல்ரெடி ஆனரிங் காட் டோட்டலின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வளையம் கொண்டு அந்த ட்ரையாங்கிளை நீங்கள் ஒரே ஒரு பார்த்து தான் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம உதட்டினால் கர்த்தர்கிட்ட சேர்ந்துட்டு இருதயம் தூரமாக போயிடக்கூடாது. நாம் வந்து மனப்பூர்வமாய் நம்முடைய இருதயங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கை மாற்றி மறுரூபம் அடைஞ்சு நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வாழ்கிறது தான் உண்மையான டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப், உண்மையான வர்ஷிப். அதனால தான் நீங்கள் ரோமன்ஸ் 12:1 வாசிக்கும் போது கிளாசிக்கான ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து உண்மையான புத்தி உள்ள ஆராதனை என்னென்னா, உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜீவ பலியாக தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போது அந்த ஆராதனை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து வெறும் ஃபிசிக்கலை பிடிச்சிக்கிடக்கூடாது, வெறும் இமோஷனல் ஆஸ்பெக்டை பிடிச்சிக்கிடக்கூடாது, வெறும் ஸ்பிரிச்சுவலை மட்டும் பிடிச்சிக்கிடக்கூடாது. ஆல் தீஸ் த்ரீ டுகெதர் ஷுட் பி கனெக்டட் இன் ஆர்டர் டு ஃபார்ம் த பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் பை விச் யூ கேன் ஆனர் காட். அதனால் இது மூணுலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் மீகா என்னுடைய தீர்க்கதரிசியில் வாசிக்கும் போது அவர் மீகா வந்து எழுதும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் மீகா 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொல்லுவார், நீங்கள் எதனால் என்ன நீங்கள் கனப்படுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, 1000 காளைகள் 10000 ஆடுகள், அப்புறமா எத்தனையோ எண்ணெய் நீங்கள் கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் செய்த பாவத்திற்கு அக்கிரமத்துக்காக முதல் பேரானவனை கூட கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, நீ வந்து நீதியை செய்யணும், இரக்கத்தை நீ விரும்பணும், தேவனுக்கு முன்பாக நீ தாழ்மையாக நடக்கணும். அப்போ அவர் எதை பற்றி அங்கே பேசிகிட்டே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டிலையும் சரி எதை பற்றி பேசுகிறாருன்னா, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் லைஃப்பில் உண்மையாக ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்காம, அவருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிற மாற்றங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம, வெறும் ஃபிசிக்கலாக உள்ள காரியங்கள் சரீரப்பிரகாரமான ஆஸ்பெக்ட்ஸை மாத்திரம் வர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டாக முடிச்சுட்டு போகாதீங்க. இட் ஷுட் பி an enduring experience which is a transformative experience in your life. அப்போ வர்ஷிப் அப்படின்றது கர்த்தரை நான் ஆனர் பண்ணுறேன்னா என்னுடைய பாத்திரம் அவருக்கு உகந்ததாக இருக்கும்படி, என் வாழ்க்கை அவருக்கு உகந்ததாக இருக்கும்படி ஒவ்வொரு நாள் அவர் என்னை உருவாக்குறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதுதான் தேவன் விரும்புகிற அல்லது தேவனை கனப்படுத்துகிற, தேவனை ஆனர் பண்ணுற ஆராதனை அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்கன்னா எப்படி நம்ம வர்ஷிப்பில் ஆண்டவரை ஹானர் பண்ணணும்னு, நம்ம ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளத்தில் இருந்து ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டையும் நீங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த செஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இன்கேஸ் நீங்கள் பழைய செஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் ஏசிஏ ஆவடி யூடியூப் சேனலில் வந்து இந்த எல்லா செஷன்ஸும் இருக்கும், எபிசோட்ஸ்லாம் நீங்கள் போய் அதெல்லாம் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் மறுபடியும் வந்து தொடர்ந்து இந்த சீரீஸை நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். Until then, it is we signing off from this session. Thank you and praise the Lord. Praise the Lord. Praise the Lord. God bless you.